Dr. Apj Abdul Kalam, an inspiration to human beings. ஸோ இந்த லெசன் பார்ப்போம். நான் மகாலட்சுமி. ஸோ கலாம் சாரை பற்றி சொல்லவே வேண்டாம், வேர்ல்டுக்கே தெரிஞ்ச ஒரு சூப்பர் பர்சனாலிட்டி அவர். ஸோ அவர் சொன்ன அழகான வார்த்தைகள், இஃப் யூ சல்யூட் யர் டியூட்டி யூ நோ நீட் டு சல்யூட் எனிபடி. ஸோ உங்களுடைய கடமையை நீங்கள் ப்ராப்பராக பண்ணிட்டீங்க அப்படின்னா யாருக்காகவும் நீங்கள் பயப்பட தேவையே இல்லை. பட் இஃப் யூ பொல்யூட் யர் டியூட்டி யூ ஹாவ் டு சல்யூட் எவ்ரிபடி. ஆனால் ஒரு வேளை நீங்கள் உங்களுடைய டியூட்டியை ப்ராப்பராக பண்ணலை அப்படின்னா தேவையில்லாமல் எல்லாருக்கிட்டையும் வணங்கி போக வேண்டிய அவசியம் ஏற்படும். ஸோ அவர் எந்த வார்த்தை சொன்னாலுமே கோல்டன் வேர்ட்ஸ் தான், டைமண்ட் வேர்ட்ஸ் தான் இல்லை. நைஸ். ஸோ லெசனுக்குள்ளே போகலாம். The Government of India gave away Bharat Ratna Award to 48 people from 1954 to 2019. ஸோ பாரத் ரத்னா அப்படின்றது இந்தியாவுடைய ஹையஸ்ட் சிவிலியன் அவார்ட். ஸோ இன்ன வரைக்கும் நம்ம 2019 வரைக்கும் பார்த்திங்கன்னா 48 மெம்பர்ஸ்க்கு வந்து இதை கொடுத்துருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் தி அவார்ட் இஸ் ஃபெல்ட் ஹாப்பி அண்ட் ப்ரவுட் பிகாஸ் ஆஃப் தி அவார்ட். ஸோ இந்த அவார்டு வாங்கினவங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்காங்க, ரொம்ப ப்ரௌடாக இருந்திருக்காங்க. பட் தி அவார்ட் இட் செல்ஃப் ஃபெல்ட் ஹாப்பி அண்ட் ப்ரவுட் வென் இட் ரீச் மதர் தெரேசா அண்ட் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். ஆனால் இந்த அவார்டுக்கே ஒரு பெருமை வந்தது, இந்த அவார்டுக்கே ஒரு சந்தோஷம் ஏற்பட்டது எப்போ அப்படின்னு சொன்னால், ஒரு 2 பேருடைய கைகளில் அது போய் சேர்ந்தும் போது. அது யாருடைய கைகளில் அப்படின்னா மதர் தெரேசாவும் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சாருடைய கைகள்லையும். ஸோ அந்த அவார்டுக்கே பெருமை சேர்த்து கொடுத்தவங்க இவங்க 2 பேர். இப்போது இங்கே வந்து மதர் தெரேசா ஏபிஜே அப்துல் கலாம் சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்க 2 பேருமே வந்து பாரத் ரத்னா அவார்ட் வின்னர்ஸ் அப்படின்னு கொஷின் கேட்கும்போது ஏபி ஆப்ஷனில் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம அதை கன்சிடர் பண்ணணும். பீப்புள் கால்ட் ஹிம் அ மிசைல் மேன், அ நியூக்ளியர் சயின்டிஸ்ட். ஸோ அவருக்கு நிறைய பெயர்கள் இருக்குது. மிசைல் மேன் சொல்கிறாங்க, நியூக்ளியர் சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க, ஏரோஸ்பேஸ் என்ஜினியர் அண்ட் அகடமிஷியன், அ ப்ரொஃபஸர், அ பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அண்ட் ஸோ ஆன். ஸோ அவருக்கு நிறைய பெயர்கள் இருக்குது. சயின்டிஸ்ட், என்ஜினியர், ப்ரொஃபஸர், பிரசிடென்ட், இப்படி போயிட்டே இருக்குது. பட் அபவ் ஆல், ஆனால் அது எல்லாத்துக்கும் மேலே டாக்டர் அவுல் பக்கீர் ஜெயினுலாப்தீன் அப்துல் கலாம் வாஸ் அ மேன். ஸோ எல்லாத்துக்கும் மேலே ஒரு சாதாரண ஒரு மனிதர் மட்டும்தான். அ சிம்பிள் மேன் அண்ட் அ ஹம்பிள் மேன். ரொம்ப சிம்பிள், ரொம்ப சூப்பர் பர்சனாலிட்டி வந்து நம்ம ஏபிஜே கலாம் சார். He is always an extraordinary individual whose incredible life serve as a brilliant inspiration to many. ஸோ அவருடைய அந்த எக்ஸ்ட்ராடினரி அவர் ஒரு எல்லாருக்குமே ஒரு எக்ஸாம்பிள், செட்டான எக்ஸாம்பிள் மாதிரி, வேர்ல்டுக்கே ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி இருந்தார். அவர் எக்ஸ்ட்ராடினரி இண்டிவிஜுவலாக அவர் வந்து இருந்தார். ஸோ அவருடைய இன்க்ரெடிபிள்ன்ற வார்த்தை வந்து அன்பிலீவபிள், நம்ப முடியாத ஒரு லைஃப் சர்வீசஸ் வந்து இன்ஸ்பிரேஷன், எல்லாருக்குமே நிறைய பேருக்கு அது ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கு. டாக்டர் ஏபிஜே கலாம் வாஸ் ஷியர்லி ஒன் சச் கிராண்ட் ஹியூமன் பீயிங் whose achievements, humility, sincerity, hard work, positivity and never give up lookout would always impart a great moral fillip for all at every stage of life. ஸோ இந்த மாதிரி ஒரு மனிதனுடைய அந்த அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா, அந்த அவர் அடைஞ்ச அந்த விஷயங்கள், அவர் மக்கள் மேலே காட்டின அந்த ஹியூமிலிட்டி, மனிதன் மேலே இருக்கக்கூடியது, சின்சியாரிட்டி, அவருடைய ஜாப்பில் இருக்கக்கூடிய சின்சியாரிட்டி, ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தார். தென் எதுனாலும் பாசிட்டிவிட்டியாக எடுத்துக்கிறது, தென் நெவர் கிவ் அப், எதுவுமே விடக்கூடாது, விடாமுயற்சி, அந்த ஒரு அவுட்லுக் அவர்கிட்ட இருந்தது. ஸோ இது எல்லாமே ஒரு பெரிய இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு மாரல் மோட்டிவேஷனாக வந்து எல்லாருக்குமே இருந்தது அட் எவ்ரி ஸ்டேஜ் ஆஃப் லைஃப். ஒவ்வொரு ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்லையும், அவங்க சின்ன குழந்தைங்களோ அவங்க பெரியவங்களோ எல்லாருக்குமே இவருடைய ஒரு லைஃப், இவருடைய அந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக, பெரிய மாரலாக வந்து இருந்துகிட்ருக்கு. த புவர் போட் ஓனர் சன். ஸோ இவருடைய அப்பா வந்து ஒரு போட் ஓனர் who used to sell newspapers to help out his dad as a lad. Lad அப்படின்னா பாய், பையன், சின்ன பையன், அதான் லேட் சொல்கிறாங்க. ஸோ அவருடைய பிகினிங் ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பர்ஸ்லாம் விற்றுட்டு இருந்தார். நியூஸ் பேப்பர்ஸ் விற்று தன்னுடைய அப்பாவுக்கு வந்து இவர் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தார், ஃபைனான்ஷியலி ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தார். went on to become a scientist at DRDO, Defense Research Development Organization. ஸோ அந்த DRDO அப்படி பார்த்திங்க அப்படின்னா அதில் டிஃபென்ஸுக்கு தேவையான சில இதெல்லாம் வந்து அங்கே செய்யக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் அது. ஸோ அதில் வந்து இவர் சயின்டிஸ்ட் ஆகிறாரு. அண்ட் லேட்டர் அண்ட் ஹானரரி ப்ராஜெக்ட் டைரக்டர் ஆஃப் இஸ்ரோ. ஸோ அதுக்கு அடுத்து இஸ்ரோவில், இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷனில் ஒரு ப்ராஜெக்ட் டைரக்டராக வந்து இவர் என்ட்ரி ஆகிறாரு. அண்டர் ஹூம் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் எவர் SLV-3
சேட்டலைட் லான்ச்சிங் வெஹிக்கல். ஸோ சேட்டலைட்ஸ் கொண்டு போய் லான்ச் பண்ணக்கூடிய அந்த வெஹிக்கல்ஸை வந்து டிப்ளாய்ட் தி ஃபேமஸ் ரோஹிணி சேட்டலைட் பேக் இன் 1980. ஸோ 1980 அவர் டிப்ளாய் பண்ணக்கூடிய அந்த சேட்டலைட்டுடைய பேர் வந்து ரோஹிணி. ஸோ ரோஹிணி சேட்டலைட்டை SLV-3 வந்து இவர் அனுப்புகிறாரு. ஸோ இந்தியாவுடைய இது SLV இது வந்து இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட். In 2002 the great man was elected as the 11th president of India. So 2002 ஸோ இவருடைய கெரியர் அப்படி வந்துக்கிட்டே இருக்குது. சயின்டிஸ்ட் ஆகிறாரு, தென் ப்ராஜெக்ட் டைரக்டர் ஆகிறாரு இஸ்ரோவில். ஸோ இப்படி அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும்போது 2002 இவர் வந்து நம்மளுடைய இந்தியாவுக்கு பிரசிடெண்ட்டாக எலெக்ட் ஆகிறாரு. அண்ட் ஹி வாஸ் ஆல்சோ பீன் அண்ட் ரிவர்ட் ரெசிபியன்ட் ஆஃப் ஆல் தி ஹையஸ்ட் சிவிலியன் அவார்ட்ஸ் ஆஃப் தி கண்ட்ரி. ஸோ ஆல்ரெடி ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் பாரத் ரத்னாவுடைய ரெசிபியன்ட் இவர். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுடைய மற்ற சிவிலியன் அவார்ட்ஸ், ஹையஸ்ட் சிவிலியன் அவார்ட்ஸ் பார்த்திங்கன்னா பத்மா அவார்ட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ பத்மா அவார்ட்ஸில் 3 இருக்குது. பத்ம விபூஷன், பத்மபூஷன், பத்மஸ்ரீ அப்படின்னு சொல்லிட்டு 3 அவார்ட்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் கூட வந்து இவர் வாங்கியிருக்காரு. He was felicitated with Bharat Ratna, Padma Vibhushan and Padma Bhushan, added to several other prestigious honors from estimated bodies all across the country and the world. So நம்ம இந்தியாவுடைய சிவிலியன் அவார்ட்ஸ் பார்த்திங்கன்னா பாரத் ரத்னா அண்ட் பத்மா அவார்ட்ஸில் விபூஷனும் பூஷனும் அவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் உலகம் ஃபுல்லாக, நாடு ஃபுல்லாக பல விருதுகள், பல அவார்ட்ஸ் வந்து இவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. A role model. Throughout his life, his great man has thought to keep on with the endeavors to fulfill the dreams and the big goals in life. So endeavors அப்படின்னா ட்ரை. ஸோ அவருடைய லைஃப் ஃபுல்லாக அவருடைய கனவுகள் வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கும் அவருடைய கோலை வந்து அவர் ரீச் பண்ணுறதுக்கும் தொடர்ந்து அவர் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தார். He always encouraged never to get bogged down by failures. ஸோ எப்பயுமே வந்து அவர் என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஏன்னா இந்த ஃபெயிலியர்ஸுக்குள்ளே போய் ட்ராப் ஆகிடாதீங்க, நான் ஃபெயில் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே போய் ட்ராப் ஆகாமல் அதை விட்டு வெளியே வந்து சக்ஸஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தில் இவர் ரொம்பவே என்கரேஜாக இருந்தார். பட் டு கண்டினியூ லுக்கிங் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தட் வில் அல்டிமேட்லி லீட் டு தி ரே ஆஃப் லைட்ஸ். ஸோ அதுக்குண்டான செயல்கள் என்னமோ அவர் வந்து செஞ்சுட்டே இருந்தார். இஃப் யூ ஃபெயில் நெவர் கிவ் அப் பிகாஸ் ஃபெயில் மீன்ஸ். ஸோ அவர் சொன்ன அழகான வார்த்தைகள். ஃபெயில் அப்படின்னா நமக்கு எல்லாருக்குமே அது நெகட்டிவாக தான் தெரியும். ஆனால் அவருக்கு அதை ரொம்ப பாசிட்டிவாக அவர் சொன்ன வார்த்தைகள் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் இன் லேர்னிங். ஸோ நம்ம கற்றுக்கிறதுக்கு உண்டான இது ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்னு எடுத்துக்கோங்க அப்படின்னு ரொம்ப அழகான வேர்ட்ஸில் சொன்னார். ஹிஸ் ஈஸி கோயிங் பர்சனாலிட்டி. ஸோ எது நடந்தாலும் ரொம்ப ஈஸியாக அதை எடுத்துகிட்டு போகக்கூடிய அவருடைய பர்சனாலிட்டி அண்ட் இஸ் எபிலிட்டி டு கனெக்ட் வித் யங் மைண்ட்ஸ். ஸோ சின்ன வயசு குழந்தைங்களோட கனெக்ட் ஆகக்கூடிய அவருடைய அந்த தன்மை. எல்லாருமே வந்து அந்த லெவல் ஆஃப் ஏஜ்லேருந்து இறங்கி வந்து பண்ண மாட்டாங்க. பட் இவர் அந்த சின்ன வயசு இளம் வயது பிள்ளைகளோட ரொம்ப அழகாக வந்து கனெக்ட் ஆனார். made him a role model not only to the younger generation but also to the people for all walks of life. ஸோ அந்த மாதிரி ரொம்ப இறங்கி வந்து யங்கர் ஜென்ரேஷனோட இவர் பேசும்போது யங்கர் ஜென்ரேஷனுடைய மனசில் இடம் பிடிச்சது மட்டுமல்லாமல் எல்லா வயதினர்களுக்கும், எல்லா லைஃப்பில் இருக்கிற எல்லா வயதினர்களுக்கும் வந்து இவருடைய ஒரு இது வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது. Dr. Kalam became a role model not only through his fight and success against adversity but also with his humble way of living. ஸோ இவர் ஒரு பெரிய ரோல் மாடல் சொல்கிறோம் இல்லையோ. ஸோ அந்த ரோல் மாடல்ன்றது அவருடைய சக்ஸஸை வச்சியோ அவர் கஷ்டங்கள் எல்லாம் தாண்டி ஃபைட் பண்ணி வந்ததையோ வச்சு மட்டுமல்லாமல் அவருடைய ஹம்பிளான ஒரு வாழ்க்கை, ரொம்ப சிம்பிளான ஒரு வாழ்க்கை, அதுலேயும் வந்தால் வந்து இவர் ஒரு பெரிய ரோல் மாடலாக இருந்தார். He had always been proactive in getting down from the podium and interacting directly with the people below. ஸோ proactive அப்படின்னு சொன்னால் எனர்ஜெட்டிக். ஸோ ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, போடியம்னா ஸ்டேஜ். ஸோ ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஸ்டேஜை விட்டு கீழே இறங்கி வந்து டேரெக்டாக பீப்புள் இருக்கக்கூடிய அந்த இடத்துல போய்ட்டு அவங்களோட பேசுவார் இவர். ஸோ இதெல்லாம் ரொம்ப இவரை பற்றின இவர் ஒரு ரோல் மாடலாக இப்போ இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான காரணங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு சில செயல்கள். மோஸ்ட்லி கிட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதில் யார் பெரும்பாலும் இருக்காங்க பார்த்திங்கன்னா கிட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையும் ரொம்ப ஈஸி அப்ரோச்சபிள். அவங்கக்கிட்ட டேரெக்டாக போய் அப்ரோச் பண்ணார். ஸ்டேஜை விட்டு கீழே இறங்கி வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்காக அவர் பேசினார் கிட்ஸ்கிட்டையும் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையும். ஆல்வேஸ் அ பிலீவர் ஆஃப் சிம்பிளிசிட்டி. ஸோ அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா சிம்பிளிசிட்டி. ரொம்ப சிம்பிளான ஒரு லைஃப், சிம்பிளான ஒரு விஷயங்கள் அவர் எடுத்துக்கிட்டார். ஹி ஸ்டேட் அன்ஃபேஸ்ட் பை தி லக்ஸூரியஸ் அரவுண்ட். ஸோ அன்ஃபேஸ்ட் அப்படின்னா வரி. ஸோ தன்னை சுற்றி இருக்கக்கூடிய அந்த லக்ஸூரியஸை நினச்சி அவர் வந்து ரொம்ப வருத்தப்பட்டிருக்காரு. நிறைய இடங்களில் வந்து அவர் வருத்தப்பட்டிருக்காரு. ஈவன் டியூரிங் ஹிஸ் ஸ்டே அட் தி ராஷ்டிரபதி பவன் ஹி யூஸ்ட் அ small simple room and often had food with this bunch of staffs right on the floor. ஸோ இவர் ராஷ்டிரபதி பவன் பிரசிடென்ட் ஆனதுக்கப்புறம் ராஷ்டிரபதி பவனில் இவர் இருக்கும்போது ரொம்ப சின்ன ஒரு ரூமில் தான் இவர் இருந்தார். அதே மாதிரி அடிக்கடி பார்த்திங்க அப்படின்னா அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்டாஃப்ஸோடு சேர்ந்து தரையில் தான் உட்காந்து இவர் சாப்பாடை சாப்பிட்ருக்காரு.
அதனால தான் அவர் இவ்வளோ ஒரு பெரிய ஸ்டேஜில் இடத்துல இருக்கார். ஹிஸ் ஹாபி வாஸ் ரீடிங். ஸோ அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஹாபி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரீடிங். நிறைய புக்ஸ் படிப்பார், நிறைய படிக்கிறது அவருக்கு பிடிக்கும். ஹிஸ் ஹாபி வாஸ் பிளேயிங். அது மட்டும் இல்லாமல் பிளேயிங் வீணா வந்து அவருக்கு ப்ளே பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஹிஸ் ஹாபி வாஸ் இன்ட்ராக்டிங் வித் யங் மைண்ட்ஸ் ஆஃப் இந்தியா. ஸோ அடுத்த ஹாபி பார்த்திங்கன்னா இளம் வயது குழந்தைங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுறது, பேசுறது. அதுவும் ஒரு ஹாபி அவர்கிட்ட இருந்தது. ஸோ ஸ்டில் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் இஸ் லிவிங் இன் தி ஹார்ட்ஸ் ஆஃப் தி பில்லியன் யூத்ஸ் இன் அண்ட் அரவுண்ட் இந்தியா. ஸோ இன்னமும் பார்த்திங்கன்னா கலாம் அப்படின்னா குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு பர்சனாலிட்டியாக அவர் மாறியிருக்கார். அப்படின்னா இது எல்லாமே ஒரு காரணங்கள் தான். ஸோ நியூ வேர்ட்ஸ் பார்த்துருவோம். என்டிவர்ஸ், நியூ, ட்ரை, பாக்டு, ட்ராப், அட்வர்சிட்டி, டிஃபிகல்ட், ப்ரோஆக்டிவ், எனர்ஜெட்டிக், போடியம், ஸ்டேஜ், அன்ஃபேஸ்ட், வரி. ஏர்லி லைஃப். ஸோ இவருடைய அந்த இளம் வயதினுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஏபிஜே அப்துல் கலாம் வாஸ் பார்ன் இன்டு அ புவர் தமிழ் முஸ்லீம் ஃபேமிலி இன் ராமேஸ்வரம், தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாடுல ராமேஸ்வரம் அப்படிங்கிற இடத்துல முஸ்லீம் ஃபேமிலிக்கு இவர் தமிழ் பேசக்கூடிய முஸ்லீம் ஃபேமிலியில் ஒரு புவரான ஒரு ஃபேமிலியில் தான் இவர் பிறக்கிறாரு. அவருடைய பர்த் பார்த்திங்கன்னா October 15, 1931. இஸ் மதர் ஐஷியாம்மா வாஸ் அ ஹவுஸ் ஒய்ஃப். ஸோ அவங்களுடைய அம்மா வந்து வீட்டில் தான் ஜாப்லாம் இல்லாமல் வீட்டில் இருக்காங்க, ஹோம் மேக்கராக இருக்காங்க. அண்ட் இஸ் ஃபாதர் ஜெயினுலாப்தீன் வாஸ் அன் இமாம் ஆஃப் தி லோக்கல் மஸ்கியூ. ஸோ அந்த மஸ்கியூவில் அந்த ப்ரேயர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதுதான் வந்து இமாம் சொல்கிறோம். ஸோ லோக்கலில் இருக்கக்கூடிய ஒரு மசூதியில் இவர் வந்து இமாமாக இருந்திருக்கார், கலாமுடைய அப்பா. அண்ட் அ போட் ஓனர். அது மட்டும் இல்லாமல் ஒரு போட்டுடைய ஓனராக இருந்திருக்கார். ஹி வாஸ் யங்கஸ்ட் இன் தி ஃபேமிலி வித் 4 elder brothers and sisters. ஸோ கலாம் தான் வந்து கடைக்குட்டி, செல்லக்குட்டி, நாட்டுக்கே செல்ல பிள்ளையாயிட்டார் அவர். ஸோ இவருக்கு 4 அண்ணன்கள் இருக்காங்க, ஒரு சிஸ்டர் இருக்காங்க. ஹி ஒர்க்ட் ஹார்ட். ஸோ அவர் பயங்கரமாக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு. ஹி வாஸ் ஒபீடியன்ட் டு ஹிஸ் டீச்சர்ஸ். ஸோ முக்கியமான ஒரு விஷயம், டீச்சர்ஸ்க்கு ரொம்ப ஒபீடியண்ட்டாக இருந்திருக்காரு. ஹி லவ்ட் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஸ்பெண்ட் ஹார் ஸ்டடிங் த சப்ஜெக்ட்ஸ். அவருக்கு பிடிச்ச ஒரு சப்ஜெக்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ். ஸோ மேத்தமெட்டிக்ஸில் வந்து ரொம்ப நிறைய நேரம் அவர் வந்து ஸ்பெண்ட் பண்ணி அதை படிச்சிருக்காரு அந்த சப்ஜெக்டை. ஹி பர்சியூட் ஹிஸ் எஜுகேஷன் ஃப்ரம் ஸ்வெட்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல். ஸோ அவருடைய அந்த எஜுகேஷன் ஸ்கூலிங்ஸ் எல்லாம் எங்கே பார்த்தீங்கன்னா ஸ்வெட்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல். அண்ட் கிராஜுவேஷன் காலேஜ் எங்கே பண்ணுறாரு அப்படின்னா செயின்ட் ஜோசப் காலேஜ், திருச்சிராப்பள்ளியில் பண்ணுறாரு. இன் 1960 ஹி கிராஜுவேட்டட் ஃப்ரம் தி மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, MIT சென்னையில் 1960 இவர் வந்து கிராஜுவேஷன் வாங்குறாரு. ஆஸ் அ சயின்டிஸ்ட். ஸோ அது அவருடைய ஏர்லி லைஃப் சயின்டிஸ்ட்டாக அவருடைய லைஃப் எப்படி இருந்தது அப்படின்னா, டாக்டர் கலாம் டைரக்டட் ப்ராஜெக்ட் வேலியன்ட் அண்ட் ப்ராஜெக்ட் டெவில். ஸோ 2 ப்ராஜெக்ட்ஸ் வந்து இவர் டைரக்ட் பண்ணுறாரு. ப்ராஜெக்ட் வேலியன்ட் ஒன்று, ப்ராஜெக்ட் டெவில் ஒன்று. தட் எய்ம்ட் at developing ballistic missiles using the technology of SLV program that was a success. ஸோ இந்த 2 ப்ராஜெக்ட்ஸுடைய எய்ம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பேலிஸ்டிக் மிசைல்ஸை வந்து அவர் தயார் பண்ணார். அது இங்கே மிசைல் என்னும்போது ஒரு இடத்துலேருந்து டார்கெட் பண்ணி ரொம்ப தூரத்துக்கு போய் அங்கே இது ரீச் பண்ணுறது மிசைல் சொல்கிறோம். ஸோ அந்த டெக்னாலஜி வந்து SLV ப்ரோக்ராம்ஸில் யூஸ் பண்ணி அது சக்ஸஸும் அவர் வந்து அடைஞ்சார். It is known that the then Prime Minister Indira Gandhi, using her discretionary powers, allotted secret funds when these aerospace projects were disapproved by the Union Cabinet. ஸோ அப்போது இந்த 2 ப்ராஜெக்ட்ஸ் பார்த்திங்கன்னா யூனியன் கேபினெட் அந்த எல்லாம் ஒன்றா சேர்ந்து பேசி டிஸ்கஸ் பண்ணும்போது இதை வந்து டிஸ்அப்ரூவ் பண்ணிட்டாங்க இந்த 2 ப்ராஜெக்ட். பட் அப்போ இருந்த பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய நான் கம்பல்சரி பவர்ஸ், பிஎம்க்கு சில பவர்ஸ் இருக்கும், நான் கம்பல்சரி பவர்ஸ் இருக்கும். ஸோ அந்த பவர்ஸ் யூஸ் பண்ணி சீக்ரெட்டாக ஃபண்ட்ஸ் வந்து இந்த 2 ப்ராஜெக்ட்ஸ்க்கும் வந்து அவங்க அப்ரூவ் பண்ணி பண்ணியிருக்காங்க. நியூ வேர்ட்ஸ் பார்க்கலாம். இமாம் அப்படின்னா அ பர்சன் ஹூ லீட்ஸ் ப்ரேயர் அண்ட் மஸ்கியூ. ஸோ மஸ்கியூவில் ப்ரேயர் சொல்கிறாங்க. பர்சியூட், கண்டினியூட், டிஸ்கிரிஷனரி, நான் கம்பல்சரி. லைட் வெயிட் கேலிப்பர்ஸ் ஃபார் போலியோ அஃபெக்டட் சில்ட்ரன். ஸோ போலியோ அஃபெக்டட் அப்படின்னும் போது அந்த போலியோ அப்படிங்கிற ஒரு இது அஃபெக்ட் ஆகும்போது கால்கள் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஸோ நடக்க முடியாத ஒரு ஸ்டேஜில் இருக்கும் இவங்க, ஸ்பெஷலி சேலஞ்ச் இவங்கெல்லாம். ஸோ அந்த மாதிரி போலியோ அட்டாக் ஆன குழந்தைங்களுக்கு கேலிப்பர் இவர் கொடுத்த ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம். த லைட் வெயிட் கேலிப்பர் அண்ட் தி கலாம் ராஜு ஸ்டென்ட், பெர்ஹாப்ஸ் கண்ட்ரிஸ் ஃபர்ஸ்ட் ஃபுல்லி இண்டிஜினைஸ்ட் அண்ட் அஃபோர்டபுள் ஸ்டென்ட் ஃபார் ஹார்ட் பேஷண்ட். ஸோ இங்கே வெயிட் கேலிப்பர்ஸ் அப்படின்னா அந்த காலில்
சேலஞ்ச் பர்சன்ஸ் அந்த காலில் போடக்கூடிய ஒரு சப்போர்ட்டுக்காக போடக்கூடிய அந்த ஷூஸ் மாதிரியான ஒரு விஷயம், அது கேலிப்பர்ஸ். ஸ்டென்ட் அப்படின்றது வந்து ஹார்ட்டில் பிளாக் ஏற்படும் போது அதை அப்படியே ஹார்ட்டுக்குள்ளே விட்டு அதை ஓப்பன் பண்ணி விட்டுட்டா பிளட் ஃப்ளோ வந்து ரொம்ப ஈஸியாக போகும், அதான் வந்து ஸ்டென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம நாட்டிலேயே சுயமாக இண்டிஜினஸ் அப்படின்னா நம்ம நாட்டிலேயே சுயமாக நம்மளே செஞ்சது தான் இண்டிஜினைஸ்ட். அண்ட் அஃபோர்டபுள் அப்படின்னா எல்லாருமே வாங்கக்கூடிய, அதாவது விலை கம்மியாக இருக்கிறதுன்னு சொல்கிறோமா. ஸோ அஃபோர்டபுள்னால் எல்லாராலையும் வாங்கக்கூடிய ஒரு பொருளாக இந்த ஹார்ட் பேஷண்ட்ஸ்க்கு இவர் செஞ்சு கொடுத்த அந்த ஸ்டென்ட் வந்து இருந்தது. வேறு த 2 innovations டியர் டு டாக்டர் கலாம். ஸோ டாக்டர் கலாமுடைய ஒரு பெரிய ஒரு இன்னோவேஷன்ஸில் பார்த்திங்கன்னா இந்த 2 விஷயம். ஒன்று, ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சனுக்கு கேலிஃபர்ஸ் ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக கொடுத்தாரு. இன்னொன்று வந்து ஹார்ட் பேஷண்ட்ஸ்க்கு அந்த பிளாக் வந்து ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு உண்டான அந்த ஸ்டென்ட்டை வந்து இவர் செஞ்சு கொடுத்தாரு. ஸ்டென்ட்டுக்கு இவருடைய அந்த இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஒரிஜினலி த ஆர்டிஃபிஷியல் லிம்ஸ் weight 41/2 kilos. ஸோ இதுக்கு இவருடைய அந்த கேலிப்பருக்கு, லைட் வெயிட் கேலிப்பருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த கேலிப்பர்ஸுடைய வெயிட்லாம் பார்த்திங்கன்னா 41/2 kilos இருந்தது. ஆனால் கலாமுடைய ஆர்டிஃபிஷியல் லிம், பட் கலாம்ஸ் ஆர்டிஃபிஷியல் லிம்ஸ் வெய் only 400 grams. 42 கிலோ 41/2 kilograms யோசிச்சு பாருங்கள், வெறும் 400 kilograms யோசிச்சு பாருங்களேன். ஸோ எவ்வளோ வெயிட் குறைஞ்சிருக்கு இல்லையா. ஸோ இவர் செஞ்ச அந்த லைட் வெயிட் கேலிப்பருடைய வெயிட் வந்து வெறும் 400 கிராம் மட்டும்தான் இருந்தது. 10 times லைட்டாக. ஸோ அதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்த கேலிப்பரை விட 10 times இது வந்து ரொம்ப வெயிட் வந்து குறைஞ்சி போனதுனால நடக்கிறதுக்கும் அவங்க யூஸ் பண்ணுறதுக்கும் சில பேருக்கு வந்து அதெல்லாம் புண்ணு மாதிரி ஏற்பட்டுரும், வெயிட்டாக இருக்கும். அவங்க காலையே எடுத்து வச்சு நடக்கும் போது வந்து இந்த கேலிப்பரை வேறு தூக்கி வச்சு நடக்கணும். பட் இப்போ ரொம்ப வெயிட் குறைஞ்சிருக்கிறதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அவருக்கு. ரியலி அ கிரேட் அச்சீவ்மெண்ட். ஸோ இது ரெண்டுமே அவருடைய இதில் கரியரில் வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டை வந்து இவருக்கு கொடுத்தது. Dr. Apj Abdul Kalam was concerned about people with disability and along with his team developed lightweight calipers. ஸோ இவருக்கு டிசபிலிட்டி பீப்புள் மேலே ஒரு பெரிய ஒரு கன்சர்ன் இருந்தது, ஒரு இது கன்சர்ன் இருந்ததுனால அவரும் அவருடைய டீமும் சேர்ந்து லைட் வெயிட் கேலிப்பர்ஸை வந்து டெவலப் பண்ணுறதுல இவர் தீவிரமாக இருந்தார். ஃப்ரம் ஸ்பேஸ் ஏஜ் மெட்டீரியல். ஸோ ஸ்பேஸுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த மெட்டீரியலை வச்சு இப்போ இந்த மெட்டீரியல் வந்து அவர் தயார் பண்ணாங்க டு எனேபிள் டிசேபிள் சில்ட்ரன் டு வாக் ஈஸிலி. ஸோ ஸ்பேஸுக்கு அதை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக கேலிப்பர்ஸை யூஸ் பண்ணும்போது குழந்தைங்க வந்து ரொம்ப ஈஸியாக நடப்பாங்க அப்படின்றத வந்து இவர் இது பண்ணி அதை செஞ்சார். த லைட் வெயிட் கேலிப்பர்ஸ் டெவலப்ட் பை டாக்டர் அப்துல் கலாம் வாஸ் லைட்டர். ஸோ கலாம் சார் செஞ்ச அந்த கேலிப்பர் வந்து லைட்டராக இருந்தது. ஸ்டர்டியர்னால் வெல் பில்ட், ரொம்ப நல்லா செஞ்சுருந்தாங்க. அண்ட் ஈஸியர் டு மேக் அண்ட் சீப்பாக. ஸோ செய்கிறது ரொம்ப ஈஸியாகவும் இருந்தது அண்ட் காஸ்ட்டும் ரொம்ப குறைஞ்சது. The cost of traditional leather and metal polio calipers at that time was between rupees 3,500 and rupees 4,000. ஸோ இவர் கண்டுபிடிச்ச அந்த லைட் வெயிட் கேலிப்பருக்கு முன்னாடி யூஸ் பண்ண அந்த லெதர்லேயும் மெட்டல்லையும் செஞ்ச அந்த கேலிப்பருடைய ரேட் வந்து 3,500லேருந்து 4,000 வரைக்கும் இருந்தது. பட் இவர் கண்டுபிடிச்ச அந்த லைட் வெயிட் கேலிப்பருடைய ரேட் வந்து வெறும் 500 தான். ஸோ அதனால தான் அஃபோர்டபுள் சொல்கிறாங்க, எல்லாராலையும் வாங்கக்கூடிய அப்படின்னு சொல்கிறது அந்த வார்த்தையை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஸ்டடியர் அப்படின்னா வெல் பில்ட், ரொம்ப நல்லா செஞ்சுருக்காங்க. ஸ்டென்ட் ஃபார் ஹார்ட் பேஷண்ட்ஸ். ஸோ ஹார்ட் பேஷண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஸ்டென்ட்ஸ், அந்த பிளாக் ஏற்படும் போது அந்த அடைப்பு ஏற்பட்டுச்சுன்னா இந்த இது மாதிரி ஸ்ப்ரிங் மாதிரி ஒரு இதை அந்த பிளட் வெசல்ஸ்குள்ளே விடுத்து அதை பெருசு பண்ணும்போது பிளட் வந்து ரொம்ப ஃப்ரீயாக மூவ் ஆகும்போது அந்த அடைப்பு வந்து ஏற்படாமல் இருக்கும். ஸோ அதுதான் வந்து ஸ்டென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் லேட் 90s, ஸோ 90ஸில் பார்த்திங்கன்னா ஒன்லி ஒன் ஸ்டென்ட் மேனுஃபேக்சர்ட் பை அ ப்ரைவேட் மேனுஃபேக்சர் வாஸ் அவைலபிள். ஸோ அந்த ஸ்டென்ட் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ப்ரைவேட் மேனுஃபேக்சர் மட்டும் தான் அதை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அது மட்டும் தான் நம்மளுடைய கண்ட்ரியில் வந்து கிடச்சிட்டு இருந்தது 90ஸில். The cost of existing stent was between rupees 1 lakh and 1.75 lakhs. ஸோ அந்த ஒரு ஸ்டென்ட்டுடைய காஸ்ட் எவ்வளோ அப்போது அந்த ஒரே ஒரு ப்ரைவேட் மேனுஃபேக்சர் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதோடைய காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 lakhலேருந்து 1.75 lakhs வரைக்கும் இருந்தது. பட் கலாம்ஸ் ராஜு ஸ்டென்ட் காஸ்ட் ஒன்லி rupees 10,000. ஆனால் கலாம் கொடுத்த அந்த ஸ்டென்ட்டுடைய காஸ்ட் வந்து வெறும் 10,000ல் மட்டும்தான் இருந்தது. ஸோ அது ரொம்பவே அஃபோர்டபுள், எல்லாராலையும் அது வாங்கி யூஸ் பண்ண முடியும். இன் May 1998 he played a key role in carrying out Pokhran 2 nuclear test in India. ஸோ நியூக்ளியருடைய ஃபீல்டில் ஒரு பெரிய கால் அடி பதிச்சது கலாம் சார் தான். ஸோ 1998 பொக்ரேன் அப்படிங்கிற இடத்துல வந்து நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணாங்க நம்மளுடைய இந்தியாவில். த சக்ஸஸ் ஆஃப் தீஸ் நியூக்ளியர் டெஸ்ட் மேட் கலாம் அ நேஷ்னல் ஹீரோ. ஸோ இந்த நியூக்ளியர் டெஸ்ட் நம்ம பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கலாம் அப்படின்னும் போது எல்லாருக்குமே ரொம்ப தெரிய வந்த ஒரு பர்சனாலிட்டி வந்து இந்த பொக்ரேன் நியூக்ளியர் டெஸ்ட்டுக்கு அப்புறம். ஸோ நம்மளுடைய நேஷ்னல் ஹீரோவாகவே வந்து அவர் மாறிட்டார்.
அண்ட் தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஸ் அ பிரசிடென்ட், ஸோ பிரசிடெண்ட்டாக இவருடைய லைஃப் எப்படி இருந்ததுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன் 2002 Kalam was chosen the presidential nominee by the ruling National Democratic Alliance NDA. அவங்க மூலியமாக பார்த்தீங்கன்னா இவர் பிரசிடெண்ட்டாக இவர் வந்து நாமினி பண்ணுறாங்க. அண்ட் ஹி வாஸ் எலெக்டட் த பிரசிடென்ட். நாமினி மட்டும் இல்லாமல் எலெக்டும் ஆயிட்டார். எல்லோரும் சேர்ந்து அவரை எலெக்ட் பண்ணிட்டோம். ஹி பிகேம் தி 11th president of India. ஸோ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா 11th பிரசிடெண்ட்டாக இருந்தார் July 25, 2002. அண்ட் சர்வ் தி பொசிஷன் டில் July 25, 2007. ஸோ அந்த 5 years அந்த இதில் பீரியடில் வந்து அவர் இருந்தார். இந்த 5 years பீரியட் வந்து அவர் இருந்தார். Due to his style of working and interaction with common people, especially the youth, he was affectionately called the people's president. ஸோ இவருடைய அந்த ஒர்க்கிங் ஸ்டைல், அந்த ரொம்ப சாதாரண மக்களோட இவருடைய அந்த பழக்க வழக்கங்கள், ரொம்ப குட்டி பிள்ளைங்கக்கிட்ட அவருடைய பழக்க வழக்கங்கள், நிறைய காலேஜஸ் நிறைய ஸ்கூல்ஸ்லாம் போயிட்டு சின்ன பிள்ளைங்களெல்லாம் இவர் சந்தித்த விஷயங்கள். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயமும் பார்த்திங்க அப்படின்னா இவர் வந்து மக்களுடைய பிரசிடெண்ட்டாகவே மாறிட்டார். பீப்புள்ஸ் பிரசிடெண்ட் அப்படின்னு இவர் சொல்கிற அளவுக்கு இவருடைய இது வந்து மாறிப்போச்சு. ஃபைனல் மூமெண்ட்ஸ். ஸோ இவ்வளோ அழகான ஒரு பர்சனை வந்து ஃபைனல் மூமெண்ட்ஸ்னு சொல்லவே கஷ்டமாக இருக்குது. பட் ஸ்டில் ஹீ இஸ் லிவிங். ஏன்னா எங்கே திரும்பி பார்த்தாலும் கலாம் சார் இருந்துகிட்டே தான் இருக்கார். ஸோ அவருடைய ஃபைனல் மூமெண்ட்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்ப்போம். Kalam went to IIM Shillong to deliver a lecture on creating a livable planet Earth on July 27, 2005. ஸோ July 27, 2015 IIM போகிறார், இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஷில்லாங் போகிறாரு. அங்கே ஒரு லெக்சர் கொடுக்கறதுக்காக போகிறார். எதை பற்றின லெக்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட பூமியை வந்து எப்படி வாழ்கிறதுக்கு தகுதியான ஒரு இடமா மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு லெக்சர் கொடுக்கறதுக்காக போகிறாரு. July 27 போகிறாரு 2015. While climbing a flight of stairs, he expressed some discomfort but made his way to the auditorium. ஆனால் அவர் ஃப்ளைட் ஏறும்போதே அவருக்கு அந்த ஒரு டிஸ்கம்ஃபோர்ட் இருந்தது, என்னமோ அவருக்கு தோணிட்டு இருந்தது. பட் ஆனாலும் இவர் ஃப்ளைட் ஏறி ஆடிட்டோரியம் போயாச்சு. only 5 minutes into the lecture. ஸோ அந்த லெக்சர் ஆடிட்டோரியமில் போய் 5 minutes இவர் பேசுகிறாரு. அரௌண்ட் 6:35 PM IST என்பது இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம். ஸோ நம்மளுடைய இந்தியன் டைமில் 6:35க்கு அவருடைய லெக்சர் வந்து ஆரம்பிக்குது. ஹி கொலாப்ஸ் த லெக்சர் ஹால். ஸோ அந்த லெக்சர் ஹாலே அப்படியே ஒரு கொலாப்ஸ் ஆயிடுச்சு. ஹி வாஸ் டேக்கன் டு பெத்தனி ஹாஸ்பிட்டல். ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து பெத்தனி ஹாஸ்பிட்டல் இன் இஸ் அ கிரிட்டிக்கல் கண்டிஷன். ஸோ பெத்தனி ஹாஸ்பிட்டலுக்கு கிரிட்டிக்கல் கண்டிஷனில் இவர் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. ஹி வாஸ் கெப்ட் இன் தி இன்டென்சிவ் கேர் யூனிட், ICUவில் இவர் வைக்கப்படுறாரு. பட் லேக்ட் சைன்ஸ் ஆஃப் லைஃப். ஆனால் அவருடைய அந்த உயிர் வாழ்கிறதுக்கு உண்டான அந்த இதுவே வந்து அவருக்கு அந்த அறிகுறிகளே வந்து இல்லாமல் போயிடுச்சு. அட் 7:45 PM, ஸோ 1 hour 6:35க்கு அவருக்கு கொலாப்ஸ் ஆகிறாரு. 7:45க்கு 1 hour and 10 minutesல நம்மளோட இந்தியன் டைமில் சொல்கிறாங்க ஹி வாஸ் டிக்ளேர்ட் டெட் டியூ டு தி கார்டியாக் அரெஸ்ட். ஸோ கார்டியாக்குன்னும் போது ஹார்ட் இல்லைங்களா, ஸோ ஹார்ட் அட்டாக்கால் இவர் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய இறப்பை வந்து டிக்ளேர் பண்ணிடுறாங்க 7:45 PMக்கு. A great human being was laid to rest with full state honors at Rameshwaram's Karumbu ground. ஸோ பேக்கரம்பூர் கிரவுண்டில் வந்து ராமேஸ்வரமில் இருக்கக்கூடிய கிரவுண்டில் அவரை வந்து ரெஸ்ட்டில் நம்ம லைட் பண்ணிட்டோம். ஃபுல் ஸ்டேட்டுடைய ஹானர் நம்மளோட மொத்த கண்ட்ரியுமே வந்து அவருக்கு ஹானர் பண்ணுச்சு அந்த சமயத்தில். கலாம்ஸ் லாஸ்ட் ரைட்ஸ் வேர் அட்டெண்டட் பை மோர் தென் 3,50,000 பீப்புள்ஸ். அவருடைய அந்த கடைசி லாஸ்ட் ரைட்ஸ்னும் போது அந்த சடங்குகள் செய்வாங்க இல்லையா, ஸோ அவருடைய அந்த இது செய்யும் போது கிட்டத்தட்ட 3,50,000 பீப்புள் வந்து அந்த ஸ்பாட்டில் இருந்தாங்க. கடைசியாக அவருக்கு செய்யக்கூடிய அந்த சடங்குகள் அதில் கலந்துக்கிட்டவங்க. இன்ட்ரெஸ்டிங் இன்சிடென்ட்ஸ் இன் டாக்டர் கலாம்ஸ் லைஃப். ஸோ கலாமுடைய லைஃப்பில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சில விஷயங்கள் நடந்திருக்கு. அது என்னென்னு பார்க்கலாம். when a steam worker could not take his kids to an exhibition because of hectic work. இங்கே ஹெக்டிக் அப்படின்னா ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக ஒர்க் பண்ணுவாங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னா. He did. During a hectic project, one of the 70 scientists working on it asked Dr. Kalam if he could leave at 5:30 PM. ஸோ இப்போது ஒரு 70 சயின்டிஸ்ட் வந்து அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க.
ஒரு அதில் இருக்கக்கூடிய ஒரு சயின்டிஸ்ட் வந்து நான் 5:30க்கு வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட ஒரு பெர்மிஷன் கேட்குறாங்க. ஏன் அப்படின்னா அவர் சொல்கிறாரு தன்னுடைய கிட்ஸை வந்து எக்ஸிபிஷனுக்கு கூப்பிட்டுட்டு போகணும்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. தட் ஈவினிங் ஹி ஹேட் ப்ராமிஸ் டு டேக் ஹிஸ் கிட்ஸ் டு தி எக்ஸிபிஷன்ஸ். ஆனால் நான் இன்றைக்கி ஈவினிங் வந்து எக்ஸிபிஷன் கூப்பிட்டுட்டு போகிறேன்னு என் பிள்ளைங்ககிட்ட நான் சொல்லிட்டு வந்திருக்கேன். ஸோ எனக்கு 5:30க்கு பெர்மிஷன் கிடைக்குமான்னு சொல்லிட்டு அந்த 70 சயின்டிஸ்ட்டில் ஒரு சயின்டிஸ்ட் வந்து இவர்கிட்ட வந்து கேட்குறாங்க. டாக்டர் கலாம் கேவ் பெர்மிஷன். ஸோ கலாம் என்ன சொன்னார், சரிப்பா யூ கேன் கோ அப்படின்னு சொல்லிட்டு பெர்மிஷன் கொடுத்துட்றாரு. ஹவெவர் த சயின்டிஸ்ட் காட் பிஸி. ஸோ இந்த கேப்பில் என்ன ஆச்சுன்னா அந்த 5:30 கேப்பில் பார்த்தீங்கன்னா இவர் பயங்கர பிஸி ஆகிடுறாரு. அந்த சயின்டிஸ்ட் வந்து ரொம்ப பிஸி, ஏன்னா ஆல்ரெடி ஒரு ஹெக்டிக் ஒர்க்கில் ரெஸ்ட்லெஸ் ஒர்க்கில் தான் இருக்கார். ஸோ பயங்கர பிஸி ஆகிட்டார். ஒன்லி டு ரியலைஸ் தட் இட் வாஸ் 8:30 PM. ஸோ டைம் ஆனதே அவருக்கு தெரியல. 8:30க்கு தான் அவர் ரியலைஸ் பண்ணுறாரு, டைம் ஆயிடுச்சு, நான் 5:30க்கு பெர்மிஷன் கேட்டோம் அப்படின்ற ஞாபகம் கூட இல்லாமல் அவர் வந்து ரொம்ப அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் அந்த சயின்டிஸ்ட். when he looked for his boss he wasn't there. ஸோ இப்போது 8:30 ஆயிடுச்சு, நம்ம கிளம்பலாம் சொல்லிட்டு அப்படின்னு சொல்லும்போது பாஸை வந்து தேடுறாங்க. பார்த்தா அங்கே இல்லை. guilty for having disappointed his kids, he went back home only to find that his kids weren't there. ஸோ இப்போ உடனே ஐயோ குழந்தைங்கக்கிட்ட நான் எக்ஸிபிஷன் கூப்பிட்டு போகிறேன், நான் சொல்லிட்டு வந்தேனே, நான் ப்ராமிஸை வந்து காப்பாற்றலைன்ற ஒரு கில்ட்டி, அவருடைய அந்த கில்ட்டி வந்து அவருக்கு இருந்தது. ஸோ டிசப்பாயின்மெண்ட், குழந்தைங்கள நம்ம கஷ்டப்படுத்திட்டோமே நினச்சிட்டே இவர் வந்து வீட்டுக்கு போகிறாரு. அங்கே போய் பார்த்தா வீட்டில் குழந்தைங்க இல்லை. when he asked his wife where they were, she replied. ஸோ இப்போ ஒய்ஃபை வந்து கேட்குறாங்க, எங்கள் பிள்ளைங்க காணுமே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, you don't know, உங்களுக்கு தெரியாதா, your manager came here at 5:15 PM and took the children to the exhibition. ஸோ உங்களுடைய மேனேஜர் வந்திருந்தார், 5:15க்கு இங்கே வந்திருந்தார், குழந்தைங்களை கூப்பிட்டுட்டு எக்ஸிபிஷன் போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. when Dr. Kalam noticed him working hard at 5 PM, he thought to himself that this person would not leave work. ஸோ இவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது பார்த்துட்டே இருக்காருல. ஸோ 5 டைம் ஆயிடுச்சு, 5 o'clock இவரை கவனிக்கிறாரு. இவர் உட்காந்து ஒர்க் பண்ணுற அந்த ஹார்ட் ஒர்க் எல்லாம் பார்க்கும்போது இவர் கண்டிப்பாக 5:30 கிளம்ப போகிறதில்லப்பா அப்படின்னு சொல்லி இவரே முடிவு பண்ணிக்கிறாரு. ஸோ முடிவு பண்ணிவிட்டு என்ன பண்ணார், பட் he had promised his children they should definitely enjoy the exhibition. ஸோ இவர் நினைக்கிறாரு, ஸோ இவர் வந்து எக்ஸிபிஷன் கண்டிப்பாக நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்காரு. ஸோ கண்டிப்பாக குழந்தைங்க வந்து எக்ஸிபிஷனை என்ஜாய் பண்ணணும் அப்படின்ற மைண்ட் வந்து இப்போ கலாம் சருக்கு வந்துடுச்சு. ஸோ உடனே என்ன பண்ணுறாரு, ஸோ the boss took the lead and took them there. ஸோ உடனே இவர் என்ன பண்ணார், சரி இவர் தான் போகலாம், நம்மளை கொண்டு போகலாம் குழந்தைங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவரே நேராக வீட்டுக்கு போய்ட்டு அந்த குழந்தைங்கள பிக் பண்ணிக்கிட்டு எக்ஸிபிஷனுக்கு கூப்பிட்டுட்டு போகிறார். டில் திஸ் டேட் ஐ கீப் த கார்ட் சேஃப் வித் மீ, நாமம் நரைன். ஸோ நாமம் நரைன் அப்படின்னு சொல்கிறார். அந்த கார்டை இன்ன வரைக்கும் நான் பத்திரமா என்கிட்ட வச்சுக்கிட்டு இருக்கேன் கலாம் சாரோட போனது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ எவ்வளோ லக்கியான குழந்தைங்கள. ஹெக்டிக் அப்படின்னா ரெஸ்ட்லெஸ். when he invited a cobbler as a presidential guest. ஸோ காப்லர் அப்படின்றவர் செருப்பு தைக்கிற வேலை செய்கிறவர், அவரை தான் காப்லர் சொல்கிறோம். ஸோ பிரசிடென்ஷியல் கெஸ்ட்டாக வந்து ஒரு காப்லரை இன்வைட் பண்ணார். ஸோ அந்த சம்பவம் என்னன்னு பார்ப்போம். ரைட் ஆஃப்டர் டாக்டர் அப்துல் கலாம் வாஸ் எலெக்டட் ஆஸ் அ பிரசிடென்ட். ஸோ இப்போது பிரசிடென்ட் வந்து கலாம் சார் வந்து இப்போ பிரசிடென்ட் ஆகிடுறாரு. ஹி அட்டெண்டட் அன் ஈவெண்ட் அட் கேரளா ராஜ்பவன் இன் ட்ரிவாண்ட்ரம். ஸோ ட்ரிவாண்ட்ரமில் அந்த ராஜ்பவனில் நடக்கக்கூடிய ஒரு இதை வந்து ஒரு ஈவெண்ட்டை வந்து இவர் அட்டென்ட் பண்ணுறதுக்காக பிரசிடெண்ட்டாக போகிறாரு. வித் த power vested in him. ஸோ பிரசிடென்ட்ஸ்க்கு சில பவர்ஸ் இருக்கும் இல்லையா, he could have invited any 2 people as a presidential guest. ஸோ அவருடைய அந்த பவருக்கு என்ன ஒரு விஷயம்னா, அந்த பிரசிடென்ஷியல் கெஸ்ட்டாக இவருடைய கெஸ்ட்டாக அந்த ஈவெண்ட்டுக்கு 2 பேரை கூப்பிட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பவர் இருந்தது. கெஸ் ஹூ ஹி கால்ட், நான் யாரை கூப்பிட்டுட்டு போயிருப்பாருன்னு கெஸ் பண்ணுங்களேன் பார்ப்போம். ரோட் சைட் காப்லர். ஸோ தெரு ஓரமாக செருப்பு தைக்கக்கூடிய ஒருத்தரை தான் வந்து ஒரு கெஸ்ட்டாக கூப்பிட்டுட்டு போகிறாரு. அந்த ஓனர் ஆஃப் அ வெரி ஸ்மால் ஹோட்டல், ரொம்ப சின்ன ஒரு ஹோட்டலுடைய ஒரு ஓனரு அடுத்த கெஸ்ட்டு. ஸோ ஒரு கெஸ்ட்டு காப்லர், இன்னொரு கெஸ்ட் வந்து ஹோட்டல், சின்னதாக ஒரு ஹோட்டல் வச்சு நடத்துகிறாங்க. இவங்க தான் அவருடைய கெஸ்ட்டு. ஸோ பிரசிடென்ட்டுடைய கெஸ்ட் வந்து காப்லர். ஸோ யாராலையும் அப்படி இருக்க முடியாது. டாக்டர் கலாம் ஹேஸ் ஸ்பெண்ட் அ சிக்னிஃபிகண்ட் டைம் ஆஸ் அ சயின்டிஸ்ட் இன் ட்ரிவாண்ட்ரம். ஸோ ட்ரிவாண்ட்ரமில் ஒரு சயின்டிஸ்ட்டாக ரொம்ப முக்கியமான நாளில் ரொம்ப நாள் வந்து அங்கே இருந்திருக்காரு. ஹி இன்வைட்டட் த காப்லர் அண்ட் தி ஹோட்டல் ஓனர், போத் ஆஃப் ஹூம் ஹி வாஸ் க்ளோஸ் டு டியூரிங் ஹிஸ் டைம் இன் கேரளா. ஸோ கேரளாவில் இவர் சயின்டிஸ்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த 2 பேரோட இவர் க்ளோஸாக இருந்திருக்காரு. ஸோ அதனால் அவங்க 2 பேரை கூப்பிட்ருக்காரு அந்த பிரசிடென்ஷியல் கெஸ்ட்டாக ராஜ்பவனுக்கு. நோ அதர் பொலிட்டீஷியன் கேன் டூ திஸ், கேன் தே? எந்த பொலிட்டீஷியனையாவது இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணுவாங்களா? சான்ஸே இல்லை, இவர் பண்ணுறாரு. when the power went off, the powerful personality eliminates the audience of 400 students. ஸோ பவர் போயிடுது. பவர் போயிட்டாலும் கூட
அந்த ஒரு பவர் கொடுத்தாரு 400 ஸ்டூடெண்ட்ஸுடைய அந்த ஆடியன்ஸ் ஸ்டேஜில். என்னன்னு பார்க்கலாம். when டாக்டர் கலாம் வாஸ் about to deliver a lecture at a small school. ஸோ இப்போ ஒரு சின்ன ஸ்கூலுக்கு போகிறாரு, அங்கே ஒரு லெக்சர் இவர் வந்து கொடுக்கணும். the electricity went off. இப்போ கரண்ட் போயிடுச்சு, மைக் வேணும் இல்லையா, மைக்கில் பேசும்போது. ஸோ பவர் போயிடுச்சு. இன்ஸ்ட் ஆஃப் பேனிக்கிங், ஸோ ஆர் வெயிட்டிங் ஃபார் இட் டு கம் பேக். ஸோ ஆனால் என்னடா இது கரண்ட் போயிடுச்சு அப்படின்னு அப்செட்லாம் ஆகாமல், கரண்ட் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட்டும் பண்ணாமல், ஹி வாக்ட் ரைட் இன் டு த மிடில் ஆஃப் தி க்ரௌட். ஸோ என்ன பண்ணார், ஸ்டேஜ் விட்டு கீழே இறங்கி வந்து அப்படியே அந்த பிள்ளைங்கெல்லாம் கூடியிருந்த அந்த இடத்துக்கிட்ட போயிடுறாரு. டுவர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் டு சரவுண்ட் ஹிம். எல்லாம் என்ன சுற்றி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு சுற்றி உட்கார வச்சுக்கிட்டாரு. ஹி வென்ட் ஆன் டு டெலிவர் another இன்ஸ்பைரிங் லெக்சர் வித் his bare பவர்ஃபுல் வாய்ஸ். ஸோ எல்லோரையும் கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சுட்டு, சுற்றி உட்கார வச்சுட்டு, மைக்கெல்லாம் இல்லாமல் தன்னுடைய சொந்த குரலில் வந்து இவர் அந்த குழந்தைங்களுக்கு இன்ஸ்பைரிங்கான சில லெக்சர் வந்து கொடுத்தாரு. Interesting facts about Dr. Apj Abdul Kalam. A man who spent approximately 5 decades in public service. So 5 decades, decadeனா 10 வருஷம், அப்போ 5 decadesனா 50 வருஷம். 50 வருஷமாக இவர் வந்து பப்ளிக் சர்வீஸில் இருந்திருக்காரு. That include one stint as the president. கலாம் ஓன் ப்ரெஷியஸ் லிட்டில். ஸோ 50 வருஷமாக பப்ளிக் சர்வீஸில் இருந்திருக்காரு. ஸ்டென்ட் கொடுத்துருக்காரு, வெயிட்லெஸ் கேலிப்பர் கொடுத்துருக்காரு, பிரசிடெண்ட்டாக இருந்திருக்காரு, சயின்டிஸ்ட்டாக இருந்திருக்காரு, மிசால் இவ்வளோ விஷயங்கள் அவர் பண்ணார் இல்லையா. 50 இயர்ஸாக இருந்திருக்காரு. ஆனால் அவருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, ரொம்ப கம்மியான சில சொத்துகள் தான், அவருக்கு ப்ராப்பர்ட்டிஸ் தான் வச்சுருந்தார். அது என்ன அப்படின்னா, ஹி ஓன் நோ ப்ராப்பர்ட்டிஸ். அவருக்குன்னு எந்த ப்ராப்பர்ட்டிஸும் கிடையாது. ஃப்ரிட்ஜு, டிவி ஃப்ரிட்ஜ் இல்லை, கார் ஏசி இல்லை, பட் ஓன்ட் அப்ராக்சிமேட்லி. ஆனால் அவர்கிட்ட இருந்த விஷயங்கள் என்ன தெரியுங்களா, 2500 புக்ஸ் வச்சுருந்தாரு, 6 ஷர்ட்ஸ் வச்சுருந்தார், 6 ஷர்ட் மட்டும் வச்சுருந்தார், பேர் ஆஃப் ஷூஸ், ஒரே ஒரு பேர் ஷூஸ் மட்டும் வச்சுருந்தார். இப்போ சாதாரணமாக எவ்வளோ பேர்ஸ் ஆஃப் ஸ்லிப்பர்ஸ் வச்சுருக்கோம். ரிஸ்ட் வாட்ச், கையில் கட்டக்கூடிய ஒரு வாட்ச், 4 ட்ரௌசர்ஸ், 4 ஃபேன்ஸ் அண்ட் 3 சூட்ஸ். ஸோ அந்த கோட் மாதிரி போட்டுக்கிறது, அது வந்து 3 இருக்குது, ஃபேண்ட் 4 இருக்குது, ஷர்ட் 6 இருக்குது, ஷூஸ் ஒரு செட் அண்ட் 2500 புக்ஸ். இது மட்டும்தான் அவருடைய ப்ராப்பர்ட்டி. ஹி வாஸ் அ வெஜிடேரியன் அண்ட் வாஸ் ஆல்வேஸ் ஹாப்பி வித் வாட் ஹி வாஸ் சர்வ்டு. ஸோ இவர் வந்து வெஜிடேரியனாக தான் இருந்திருக்கு, வெஜிடேரியன் தான் ரொம்ப விரும்பி சாப்பிட்ருக்காரு. அண்ட் அவருக்கு கிடச்ச அந்த சாப்பாடு ரொம்ப சந்தோஷமாக இவர் எடுத்துகிட்ருக்காரு. ஹி நெவர் அக்செப்டட் எனி கிஃப்ட்ஸ் ஃப்ரம் எனி ஒன் எக்ஸப்ட் புக்ஸ். ஸோ யார்ட்டையும் எந்த கிஃப்ட்டையும் இவர் அக்செப்ட் பண்ணதே இல்லை, புக்ஸ் கொடுத்தா மட்டும் வாங்கிப்பார். ஹி நெவர் சார்ஜ் எனி ஃபீ ஃபார் த லெக்சர்ஸ் தட் ஹி டெலிவர்ட் வித்தின் ஆர் அவுட் சைட் த கண்ட்ரி. ஸோ கெஸ்ட் லெக்சரர்ஸாக போகும்போது, ஸோ லெக்சர் கொடுக்க போகும்போது எந்த காலேஜ்லையும் எந்த ஸ்கூல்லையும் இன்ன வரைக்கும் அவர் ஃபீஸ் வாங்கினதே கிடையாது. அது உள்நாட்டில் இருந்தாலும் சரி, அது வெளிநாட்டில் நம்ம வெளிநாடாக இருந்தாலும் சரி, அவர் வந்து லெக்சர்ஸ்க்கு ஃபீஸ் வாங்கினதே கிடையாது. ஹிஸ் லவ் ஃபார் டெக்னாலஜி இஸ் நோ சீக்ரெட். ஸோ அவர் டெக்னாலஜியில் அவர் எவ்வளோ விரும்பினார், எவ்வளோ விஷயங்கள், அந்த லைட் வெயிட் கேலிபர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்பேஸில் யூஸ் பண்ணியிருந்தால் அது எவ்வளோ பணம் சம்பாரிச்சு கொடுத்துருக்கோம் அவருக்கு. பட் அதை சீக்ரெட்டாக வச்சுக்காமல், தனக்குன்னு வச்சுக்காமல் மக்களுக்காக கொடுத்தாரு. அண்ட் ஹி கெப்ட் அண்ட் ஐ ஆன் ஆல் த லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட்ஸ் ப்ரைமர்லி த்ரூ ரேடியோ. ஸோ அவர் அந்த ரேடியோவில் அந்த லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட்ஸை வந்து நிறையா அந்த ரேடியோவில் அவர் கடைசி வரைக்கும் கேட்டுக்கிட்டே இருந்தார். ஹி வாஸ் அ பியஸ் சோல் அப்படின்னா அந்த ரிலீஜியஸ், அதாவது மதம் கலந்த அந்த ஒரு சோல், அண்ட் பர்டிகுலர் அபவுட் ஹிஸ் மார்னிங் ப்ரேயர். ஸோ அதனால் அவருக்கு அந்த மதம் பிடிக்கும். ஸோ மார்னிங் ப்ரேயரை வந்து எக்காரணத்துக்கு கொண்டு அவர் மிஸ் பண்ணவே மாட்டார், விச் ஹி நெவர் மிஸ்ட். ஸோ அந்த மார்னிங் ப்ரேயர்ஸ் எப்பயுமே ரெகுலராக இவர் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஹி நெவர் ரோட் ஹிஸ் வில். ஸோ அவருடைய சொத்துக்கள் யாருக்கும் ஏதோ அவர் எழுதி வச்சதும் கிடையாது. ஹவெவர், ஆனால் வாட் எவர் வாஸ் லெஃப்ட் பிஹைண்ட் வாஸ் டு பி கிவன் டு ஹிஸ் எல்டர் பிரதர் அண்ட் டு கிராண்ட் சில்ட்ரன். ஸோ அவருடைய சொத்துன்னு என்ன இருக்கோ, இப்போ மேலே பார்த்தோம்ல என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு, ஸோ அதுதான் அவருடைய சொத்து. ஸோ அவருதுன்னு என்ன சொத்து இருந்தாலும் அவருடைய எல்டர் பிரதர், பெரிய அண்ணா, இப்போ 4 பேர் இருக்காங்கன்னு சொன்னாலே அதில் ஃபர்ஸ்ட் பிரதர், அவருக்கும் அவருடைய கிராண்ட் சில்ட்ரனுக்கும் தான் சொந்தமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கலாம் ஆல்வேஸ் கால் ஹிஸ் எல்டர் பிரதர் பிஃபோர் கோயிங் ஆர் ரிட்டர்னிங் ஃப்ரம் அ சிக்னிஃபிகண்ட் அசைன்மெண்ட். ஸோ எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் அவருடைய பெரிய அண்ணா கிட்ட சொல்லிட்டு தான் வந்து இவர் எல்லா விஷயத்தையும் செஞ்சுக்கிட்டு இருந்தார். முக்கியமான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அவங்கக்கிட்ட டிஸ்கஸ் பண்ண ஒரு ஹேபிட் வந்து அவர் வச்சுட்டு இருந்திருக்காரு. கலாமுடைய வேர்ட்ஸ் நிறைய படிச்சுக்கிட்டே இருக்கலாம். எப்படி இவரால் இப்படியெல்லாம் பேச முடியுது, வியப்பாக பார்க்கக்கூடிய வேர்ட்ஸ்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதில் இவருடைய கோட், நெவர் ஃபர்கெட்
2 people in your life. ஸோ நம்ம வாழ்க்கையில் நம்ம மறக்கக்கூடாத ரெண்டு பேர் இருக்காங்க. அவங்க யார் அப்படின்னா, the person who lost everything just to make you win. ஸோ நீ ஜெயிக்கிறதுக்காக எல்லாத்தையும் இழந்த ஒரு பர்சன், அது யாருன்னா நம்ம அப்பா. the person who was with you in every pain. ஸோ நமக்கு என்ன கஷ்டங்கள் வந்தாலும் எவ்வளோ இது இருந்தாலும் நம்ம கூடவே இருந்து நம்ம கூடயே பார்த்துக்கிட்ட ஒரு ஜீவன், அது அம்மா. ஸோ இந்த 2 பேரை வந்து நம்ம லைஃப்பில் எப்பயுமே மறக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கலாம் சொல்லியிருக்காரு. ஸோ கலாம் எது சொன்னாலும் தலையாட்டிட்டு போயிட்டே இருக்கலாம்ல. such a great person. So thank you friends, take care.